அப்போ இந்த சித்த வைத்தியத்தில் வந்து மூலிகை ரகசியங்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு மருந்து இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்று மருத்துவத்தில் போய் பண்ணலாம். நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நான் வேண்டான்னு மறுப்பே சொல்ல மாட்டேன். உங்கள் பாதத்தை தொட்டு கூட வணங்கி சொல்கிறேன், நீங்கள் அந்த மருத்துவத்தில் போய் செஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். ஏன் சிந்தனை பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் மூலிகை ரகசியம் இல்லாத மூலிகை ரகசியமா? அவ்வளோ மூலிகை ரகசியம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கன்னா, நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச 75 வயசில் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி 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 வந்துக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழ்நாட்டுக்காரனை வாழ வைக்க மாட்டான். ஒரு தமிழ்நாட்டுக்காரனை இதுவரையும் வாழ வச்ச சரித்திரம் 40 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு தமிழை கூட தமிழ்நாட்டுக்காரனை வாழ வச்ச சரித்திரம் கிடையாது. எந்த தமிழனாவது இந்த தமிழ் நான் வாழ வச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாது. அதே 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்தவங்க அப்படி தான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டு தமிழனாக இருந்தாலும் அவனை வாழ வைப்பான். இன்றைக்கி மற்ற மொழி மாவட்டத்திலிருந்து வந்தவனைத்தான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்களே ஒழிய, தமிழ்நாட்டுக்காரன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் வாழ்க்கையை சுபிட்சமாக கொண்டுட்டு வரணும்னு கஷ்டப்பட்டு ராவு பகலாக இரவு பகலாக கத்திக்கிட்டு இருக்கிறவன நீங்கள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயமும் தெரியாது, இவன் எதுக்கும் பயன் இல்லாத வெத்து வேட்டுன்னு தெரியும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஏன் இந்த சித்த வைத்தியத்துக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் மூலிகைகள் வளர்ந்து வந்த சித்த வைத்தியம், உன்னுடைய கணவனுக்கு உடம்புல விந்தை நஷ்டப்படுத்தி இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் அவன் உடம்பு கூட பார்த்துக்க முடியாத இருக்கிறவனுக்கு விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கூட செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஏற்கனவே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சித்த வைத்தியத்தில் பண்ண முடியாது அப்படின்னா நானே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. சித்த வைத்தியத்தில் இதுக்கு சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு மருந்து இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லிவிடுவேன். நீங்கள் எங்கேயோ போய் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுன்னு தானே ஆதி காலத்திலேயே 18 சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்சுருக்காங்க. இது இந்த முறை இருக்குது, இந்த முறையில் பண்ணிங்க, வாழ்க்கை வீணாகாது, வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் பேர பசங்களும் மகன் கெட்டு போயிருப்பாங்க, அவளை திருத்த இதில் அப்படின்னு சொல்லி தான் தாண்டவம் கொடுத்துருக்கான். அப்போ ஒவ்வொருத்தருடைய மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற மூலிகை ரகசியங்கள் நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிற இந்த மூலிகை ரகசியத்தில் நீங்கள் வந்து செய்யலாமில்ல. நீங்கள் மாற்று மருத்துவத்தில் போய் செய்கிறது உங்களுடைய விருப்பம். நான் வேண்டான்னு சொல்ல தடுக்கலை. அவங்க எல்லாத்தையும் கடவுளுக்கு நிகரான்னு நினைக்கிறேன் ஆங்கில மருத்துவர்களை. ஆனால் அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா சொல்லு? அந்த தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் ஏற்றுக்குமா? இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பேப்பரில் செய்தித்தாள்களை வந்திருக்கு. தங்கமான மனைவி, அவன் மேலே தவறே கிடையாது, தப்பு கிடையாது, நல்ல முறையில் இருக்கிற மனைவியை சந்தேகப்பட்டு கணவன் கொண்டுட்டான். என்னன்னா யாருக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு பேசுகிறா, அதனால் எனக்கு சந்தேகம் அப்படின்னு கொண்டாடுறான். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த நிகழ்ச்சி? காது எல்லாம் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு என்னென்னமோ விஷயங்கள்லாம் தவறுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை அப்படின்னா கணவனுக்கு உண்டான உடல் ரகசியத்தை நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து அவனுக்கு விந்து கட்டுப்பாடு கொடுத்து இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய தகுதி பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குறாங்க அப்படின்னா தமிழ் மருத்துவத்தில் இதுக்கு உண்டான மூலிகை ரகசியங்கள் இருக்குது. இப்போ வேற ஒருத்தருடைய விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அதை வந்து பெண்ணுக்கு செலுத்தி வைக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். தனிமையில் இருக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள். கணவன் மனைவி 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. கணவன் மனைவிக்கு திருமணமாகி அந்த இதை கவனமாக கேட்கணும். ஏமாந்து விட்டுட்டு கோட்டை விட்டிங்கன்னா தாத்தா பொறுப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? உன் கணவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது நல்ல முறையில் வந்து கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபடுவான். இல்லறம்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் நல்ல முறையில் சுகத்தை அனுபவித்து அந்த குழந்தைங்களையும் சந்ததியை நல்ல முறையில் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற உங்களை இந்த படுபாவி என்ன பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? என் மகன் போன்ற வாலிபர்கள் என்ன தவறு பண்ணுறாங்க தெரியுங்களா? திருமணத்துக்கு முன்னாடியே தவறு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணப்படுத்தி நாசப்படுத்தி எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் தான் நீங்கள் அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல, அதனால் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மனசில் தீர்மானம் பண்ணிக்கலாம். எந்த மருத்துவர்கிட்ட போயிட்டுருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் காரில் போகும்போது, நடந்து போகும்போது, இல்லை எப்படி போகும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவியில் பார்க்கும்போது அந்த கணவன் ஆன்மத்தன்மை இல்லாதவன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம்.
ஏன்னா அந்த மாதிரி ஆன்மத்தன்மை இல்லை, இல்லறத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை, வெறும் ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு நம்பிக்கிட்டு போகிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கை வந்து அவன் மனசுனா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வச்சுக்கிறேன்னா நீ சரியான ஆம்பளையா நான் கேட்குறேன், நான் உன்னை சரியான ஒரு ஆண் மகனாக கேட்குறேன். உன்னுடைய ரத்தத்தில் ரத்தம் ஊறி அந்த ரத்தத்தில் விந்து உற்பத்தியாகி விந்தில் கர்ப்பணுக்கள் உற்பத்தியாகி நீ வந்து அந்த மனைவியிட்ட ஈடுபடும் போது உன் மனைவியை சொல்லணும், மாமா போதுமாமா போதுமாமா முடியல மாமான்னு சொல்லும்போது அதில் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள அந்த விந்து டியூபுகளை போய் அது கர்ப்பப்பையை அடையும் போது அடையிற மகிழ்ச்சி இருக்குப்பார், அந்த மாதிரி அடையக்கூடிய மகிழ்ச்சியை நீ கொடுக்கணுமே ஒழிய வேற ஒருத்தர் விந்தை எடுத்து அதுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னா நீலாம் என்னத்துக்கடா ஏண்டா டே தம்பி சொல்கிறதுக்கு மனசு வேதனையாக இருக்குது. சிந்தனை பண்ணுங்கடா, போய் ஃபைலை தூக்கி தலையை சுற்றி எஞ்சிவிடுங்க. ஃபைலை தூக்கி தலையை சுற்றி எஞ்சிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணுங்கள். சேலம் சிவராய் தாத்தா எதுக்காக சொல்கிறாங்க? தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். ஏன்ட்ட சிகிச்சைக்கு வாங்கின உங்களை ஒருத்தரையுமே கூப்பிடலையே.